உச்ச நீதிமன்றம் வந்துட்டு உங்க தலையில நறுக்கு நறுக்குன்னு கொட்டுச்சு சிஎம் சார், அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இப்ப பேசாம அமைதியா தானே இருந்தீங்க. தலைவரே, உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற தலைவர் தானே நறுக்கு நறுக்குன்னு கொட்டுச்சு. நீங்க ஏன் தேவையில்லாம எஸ்ஐடி அமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இப்ப வந்து சிபிஐல கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏன் அவங்க பேச முடியாம இருக்கணும்? சம்பந்தமே இல்லாம இருக்க. ஏப்பா நான் பேசட்டா வேண்டாமா? நீங்க பேசுங்க பேசுங்க. சிஎம் சார், அதே மாதிரி இந்த கரூர்ல நடந்த பிரச்சனைக்கு நாங்க தான் காரணம்னு ஒரு பொய்யான தகவல்களை பரப்பி எங்க மேல அவதூறு பரப்புனீங்களே, எங்க கட்சியை முடிச்சு கட்டலாம்னு நினைச்சீங்களே, நாங்க எப்படி வந்து நிக்கிறோம்னு பாத்தீங்களா? இது நீங்க அவதூறு இருக்கு. நம்ம தான் 12 மணிக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா நீங்க 7 மணிக்கு ஆடியன்ஸ்லி தூங்கி எந்திரிச்சு வந்தீங்க. நீங்க கோவப்படாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் வசதி பண்ணல, தண்ணி வசதி எதுவுமே ஏற்பாடு பண்ணல. இதுல எங்க அவதூறு இருக்கு? அவங்க உங்க லிஸ்ட்டை கூட சேர்க்கலையா? எப்பா உனக்கு என்ன பிரச்சனை? என் கட்சியா உங்க கட்சியா? எனக்கு என்ன பிரச்சனை? உங்களை இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறதா எனக்கு பிரச்சனை. நீங்க பேசுங்க. இட்டுன்னு கரெக்டா இட்டுன்னு போ, அந்த வேலையை மட்டும் பாரு. சரி. சிஎம் சார், எனக்கு அவ்வளவுதான் டயலாக் எழுதி கொடுத்திருக்காங்க. நன்றி.